வீடியோவில் நம்ம டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கான்னு, எந்த யூனிவர்சிட்டி, எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜை பற்றினா அட்மிஷன் டீட்டெயில்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1996 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1315. நெக்ஸ்ட் டாப் 2ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா CITன்னு சொல்கிற சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2010 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1399. நெக்ஸ்ட் டாப் 3ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா PhD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2014 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2377. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1995 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1113. நெக்ஸ்ட் டாப் 5ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1998 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 7277. டாப் 6ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2001 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா VT யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1219. நெக்ஸ்ட் டாப் 7ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1997 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2116. நெக்ஸ்ட் டாப் 8ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1984 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. நெக்ஸ்ட் டாப் 9ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2739. நெக்ஸ்ட் டாப் 10ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1432. நெக்ஸ்ட் டாப் 11ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1985 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 7278. நெக்ஸ்ட் டாப் 12ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1993 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1115. டாப் 13ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா RMD இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2000 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1112. நெக்ஸ்ட் டாப் 14ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1996 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2702. நெக்ஸ்ட் டாப் 15ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2001 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1216. நெக்ஸ்ட் டாப் 16ல இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2007 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1324. நெக்ஸ்ட் டாப் 17ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1984 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2711. நெக்ஸ்ட் டாப் 18ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1994 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1317. நெக்ஸ்ட் டாப் 19ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 1994 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2719. நெக்ஸ்ட் டாப் 20ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1116. இப்போ நான் சொன்ன இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போனாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் பற்றின டவுட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.